அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை மதுரையில் தற்பொழுது விரட்டியடித்த காட்சிகள் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக வருவதற்கு யாரையெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கினார், யாருக்கெல்லாம் முதுகில் குத்தினார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த திடீர் முடிவால் ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிர்ச்சியடைந்திருந்தது. காரணம், பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கக்கூடிய நிலையில் அவரது உரையும் அமைந்தது. திமுக ஆட்சியிலேயே திமுகவிற்கு எதிராக மத்திய அரசு செயல்படக்கூடிய நிலையில், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் சில முக்கியமான அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. ஜெயக்குமார், செங்கோட்டையன், KP முனுசாமி இவர்கள் மீதும் வழக்கு பதிவுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியையும் சபாநாயகர் அப்பா அவர்கள் மீது பல கோரிக்கைகள் முன்வைத்து அந்த இருக்கையிலிருந்தும் பன்னீர்செல்வம் அவர்களை தூக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு மதுரையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளும் தற்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்து அங்கு பிரச்சாரத்தில் வரவிடாமல் கலவரங்கள் செய்யும் விதமாக அமைந்தது ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தென் மாவட்ட ஓட்டுக்கள் என்பது மிக மிக முக்கியமானது. இதுவரை மத்திய சென்னை, வட சென்னை இதில் திமுக தான் வெற்றியடைந்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் தென் மாவட்டங்களில் திமுக வெற்றியடைந்த சரித்திரமே கிடையாது. அதுவும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை தென் மாவட்டங்களை தன் கையில் வைத்திருந்தார். காரணம், OPS, செங்கோட்டையன், RP உதயகுமார் போன்ற முக்கியமான அமைச்சர்கள் தென் மாவட்டங்களை அதிமுகவின் கோட்டையாகத்தான் வைத்திருந்தார்கள். எப்பொழுது அதிமுகவிலிருந்து OPS அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாரோ அப்பொழுதே எதிராக கிளம்பிவிட்டார்கள். தேவர் ஜெயந்தி விழாவில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலத்த பாதுகாப்புடன் வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே நிலைமைதான் பிரச்சாரத்திற்கு இன்று வந்தபொழுதும் எதிர்ப்புகள் திரும்பியிருக்கிறது. நாளை நடக்க இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.